ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம். நாம இருக்கிற எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிங்கமடை ஐயனார் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது கோயில்பட்டிக்கும் சாத்தூருக்கும் நடுவே அமைந்துள்ள நல்லில வந்து இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டுக்காக நிறைய பேர் வருவாங்க. அது இல்லாம இந்த கோயிலில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, அதாவது மொட்டை போடுறாங்க. ரிலேஷன், நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் வந்து மொட்டை போடுறாங்க. இன்னைக்கு அங்கதான் வந்திருக்கோம். அங்க வந்து இன்னைக்கு நம்ம கறி விருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம், ஒவ்வொரு இதா பார்க்கலாம். முதல்ல சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலுக்குள்ள வந்த உடனே முதல்ல வந்து 18ஆம் படி கருப்பசாமி இருக்காப்புல, பக்கத்திலே வந்து ஐயனார் குதிரையில இருக்காரு. பார்க்கறதுக்கே ஆக்ரோஷமா இருக்கும். அது இல்லாம கருப்பசாமியை பத்தி சொல்லவே வேண்டாம். கருப்பசாமியை பொறுத்தவரை வந்து உள்ள வந்தாவே வந்து ஒரு 18ஆம் படி கருப்பசாமி பார்க்கும் போதே ஒரு மன நிறைவா இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட கோயிலுக்குள்ளதான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோயில வந்து சிவராத்திரியை முன்னிட்டு வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து இங்க குலதெய்வ வழிபாட்டுக்காக நிறைய பேர் வருவாங்க. அது இல்லாம இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னு சிவராத்திரியை முன்னிட்டு கருப்பசாமி வேட்டைக்கு போற காட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால வருடத்துக்கு ஒரு முறை சிவராத்திரியை முன்னிட்டு நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு வருவாங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில வந்து இப்ப தரிசனம் பண்ண போறோம். அது இல்லாம தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னு, அதாவது இந்த கோயில டெய்லி காலையில 12 மணிக்கு சிறப்பு பூஜை நடக்கு. இந்த சிறப்பு பூஜை அப்ப டைம் வந்து நீங்க வந்து சாமியை கும்பிட்டு தரிசனம் பண்ணா மனசுல கொடுத்த நிறைகள் குறைகள் எல்லாமே நீங்கி சாமியை கும்பிட்டு போகலாம். உண்மையிலே நல்லா இருக்கும். டெய்லி 12 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த பூஜை நடக்கும். அது இல்லாம இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கோயில் இந்த சரௌண்டிங்ல குலதெய்வ வழிபாட்டுக்காக நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அது இல்லாம இந்த கோயில் வந்து மிகப்பெரிய கோயில், உண்மையிலே சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்டதான் இந்த சிங்கமடை ஐயனார் கோயில். இந்த கோயிலுக்கு நீங்களும் வாங்க, வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்ப சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்து இப்ப வந்து கறி விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்க போய் நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். இன்னைக்கு மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, இந்த மாதிரி சாதம் இருக்கு, ரசம் எல்லாமே வந்து வெரைட்டியா நிறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றா அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். நல்லா நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கறி விருந்து அன்னைக்கு சிறப்பா முடிக்க போறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கோயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மற்றும் நிறைய கோயில் வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல்ல. நீங்கள் பார்த்தவங்களா உங்களுக்கு பிடிச்ச கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, அந்த கோயிலையும் வீடியோ எடுத்து போட்டுருவோம். அது இல்லாம இந்த சிங்கமடை அறைகளுக்கு வந்து நீங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்க வருவீங்களா? வந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.